ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 காமர்ஸில் யூனிட் 2 அதாவது ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் இப்போ நம்ம இது சாப்டர் 4 பார்க்கலாம். சாப்டர் 4 அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஓகே, நான் முடிஞ்ச எல்லா சாப்டரையும் அதில் கவர் பண்ணுறேன், அதாவது எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுறேன். ஒரு ½ hour போகலான்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ். ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம அந்த புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் மார்க்கெட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. இப்போ சென்னையாக இருந்தால் கோயம்பேடு அப்படிம்பாங்க, இல்லை ஃப்ளவர் மார்க்கெட். பேசிக்லி என்ன, ஒரு சைடு பையர், இன்னொரு சைடு செல்லர் வருவாங்க, கரெக்டாக? அண்ட் மோஸ்ட்லி செல் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா அதே மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கும், ஆனால் நிறைய வால்யூமில் கிடைக்கும். அண்ட் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. பையரும் அதே மாதிரி நம்மள மாதிரி இண்டிவிஜுவலும் இருப்பாங்க, இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லாட்டி சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பிக் கேட்ரிங் பிஸ்னஸ் அவங்களும் வாங்குவாங்க, அதாவது ஹோட்டலும் வாங்குவாங்க, கேட்ரிங்கும் வாங்குவாங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பையர்ஸும் செல்லர்ஸும் ஒன்றா சேர்ந்தால் அதுதான் மார்க்கெட். ஓகே, இதுதான் பேசிக். சரி, இப்போ சார் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் எப்படி சார் அது அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளாஸ் ஸ்கூல் தான் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் காலேஜ், அப்புறம் வேலைக்கெலாம் போவீங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸு பிரதர்லாம் எடுத்துட்டிங்கன்னா வேலைக்கெல்லாம் போய் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும், கரெக்டாக? அந்த சேவிங்ஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க, கரெக்டாக? இப்போ லெட்ஸ் ஒரு ரொம்பலாம் வேணாம், ஒரு 50,000 வச்சுக்கோங்க, 50,000 1 lakh வச்சுக்கோங்க. 1 lakh பணம் இருக்குது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. நான் சின்னதுலேருந்து பிக் வரைக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன, பேங்க்கில் போட்டு வச்சிடலாம், அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, அது 3% இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம். ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா மேபி இந்த கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம். நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற இருக்கேன்னா அப்போ கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்ட், அதாவது டிபெஞ்சர்ஸில் வாங்கலாம், அதாவது பாண்டு, கவர்மெண்ட்டோட பாண்டில் வாங்கலாம். ஓகே சார், இன்னும் ஐ கேன் டேக் ரிஸ்க் அப்படின்னா கரெக்ட், நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய் ஷேர்ஸ் வாங்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த பக்கம் ஒரு குரூப் விச் ஹேஸ் மணி, ஓகேயா? இந்த பக்கம் ஒரு குரூப் விச் நீட்ஸ் மணி, அதாவது அவங்களுக்கு பணம் தேவை, இவங்கள்ட்ட பணம் சேவிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் மீட் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகேயா? பேசிக். ஓகே, இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இதுதான் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்போ வெஜிடபிள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பையர் வேறு, செல்லர் வேறு, கரெக்டாக? அது ரொம்ப நார்மல் அது. ஆனால் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இதே மொத்தம் 4 பிரிச்சுக்கோங்க. அதாவது 4 இண்டிவிஜுவல்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் ஆல் த பிஸ்னஸஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ்லேருந்து ப்ரைவேட் கம்பெனிலேருந்து பிக் கம்பெனிஸ், அடுத்தது பேங்க்ஸ், 4வது கவர்மெண்ட். ஸோ இந்த 4 பேர்கிட்டையும் பணம் சர்ப்ளஸாகவும் இருக்கும், இந்த சைடு பணம் தேவையாகவும் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த 4 பார்ட்டிஸ்ட்டையும் பணம் சேவிங்ஸ், அதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்து சர்ப்ளஸாக இருந்து அதை எங்கே வந்து போடலான்னு பார்ப்பாங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அதே 4 குரூப்பில் ஒன்று எங்கே தேவைன்னு பார்ப்பாங்க. சார் எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னா, அதுவும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்லேயே எடுத்துட்டிங்கன்னா, இப்போ உங்கள் அப்பாவுக்கு சம்பாதிச்சு சேவிங்ஸ் வச்சுருக்காரு, ஓகேயா? பேங்க்கில் வச்சுருக்காரு, அவ்வளோதான். அது இந்த பக்கம் உங்கள் பிரதர் இப்போ தான் வேலைக்கு போயிருக்காரு, ஓகே, அவர் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு. இப்போ பைக் என்ன பண்ணுவார், பேங்க்கில் போய் லோன் வாங்குவார், இஎம்ஐ. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இப்போ 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. எப்படி, ஒரு இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் மணி, ஹூ புட் த மணி வித் த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த பக்கம் இன்னொரு இண்டிவிஜுவல், அவருக்கு பைக் தேவை, ஓகே, இல்லை சே பைக் ஒரு 40,000 ரூபா இல்லாட்டி 50,000 வாங்கணும்னு வச்சுக்கோங்க. பைக்கை வாங்கிட்டு அதில் கை காசு முன்பணம் போடுறாரு, ஒரு 20,000 போடுறாரு, மிச்சம் 30,000 என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் போய் லோன் வாங்குறாரு. அப்போ 2 individuals, one has money, put the money with the bank, another individual who needs money, who goes to the bank. இதுதாங்க விலைதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பணம் இருக்குமோ, பணம் தேவை, இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால், அதாவது அவங்க 2 பேரும் நேராக போய் மீட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தா இவர் பேங்க்கில் போட்டார், இவர் ஸ்டேட் பேங்க்கில் போட்டிருக்கலாம், ஓகே, இவர் ஐசிஐசிஐ பேங்க்கில் போய் லோன் எடுத்துருக்கலாம், கரெக்டாக? ஆனால் பேங்க் தான். ஸோ இந்த 4 மக்கள் என்ன சொன்னேன், ஒன்று இண்டிவிஜுவல்ஸ், இன்னொன்று பிஸ்னஸ், 3வது பேங்க்ஸ், 4வது கவர்மெண்ட்.
இவங்க 4 பேரும் போய் டீல் பண்ணால் தட் இஸ் கால்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகேயா? இப்போ நம்ம புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 22. இது வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் .inலேருந்து டவுன்லோட் பண்ணது. ஓகே, 12th காமர்ஸில். இப்போ பேஜ் நம்பர் 22 போகலாம். பேஜ் நம்பர் 22. இது என்ன, ஒரே நிமிஷம் இருங்க. 55 பெட்ஷா இன்னும் 22. ஓகே, ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகேயா? ஸோ வாட் இஸ் த மீனிங் அண்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் நீட் லார்ஜ் ஃபண்ட்ஸ் டு அண்டர்டேக் எ டிசைட் ப்ராஜெக்ட். அதான் சொன்னது. ஸோ பிஸ்னஸ் ஃபர்முக்கு பணம் தேவை. ஓகேயா? ஓகே, கவர்மெண்ட் நீட் ஃபண்ட்ஸ் டு ப்ரொவைட் சர்வீசஸ். ஏன்னா அவங்க ரோடு போடணும், ஓகே, பிரிட்ஜ், ஏர்போர்ட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டின்னு தரணும். ஓகே, அப்போ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ்னால் ஊக்கப்படுத்துறது இல்லை, ஃபெசிலிட்டேட்ஸ்னால் அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். அதாவது இவங்க தேவையை பூர்த்தி செய்கிறது. ஓகே, பூர்த்தி செய்கிறது. ஸோ ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் as well as governments to raise the funds by issuing different instruments. ஓகே, அது அந்த டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நான் சொன்னது. சேவிங்ஸ்லேருந்து, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேருந்து, டிபெஞ்சர்லேருந்து, பாண்டுலேருந்து, ஈக்விட்டி ஷேர்ஸ் வரைக்கும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம இது பார்க்கலாம். ஓகே, இந்தியன் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் ஆர்கனைஸ்டு, அன்ஆர்கனைஸ்டு. இப்போ அன்ஆர்கனைஸ்டு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஓகே, இப்போ மோர் ஆர்கனைஸ்டு. எங்கே இருக்குது? ஓகே, இது இருக்குது பாருங்கள், இதான் கரெக்ட். ஸோ என்ன சொன்னேன் மொத்தம்னா 4 சொன்னேன். பேங்க்ஸ், ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ், பிஸ்னஸ் ஃபர்ம். ஸோ இந்த 3ம் போயிட்டு மீட் பண்ணி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. இதுதான் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டோட ஒரு சைக்கிள். ஓகேயா? சரி, இப்போ என்ன சொல்கிறது? இது பார்க்கலாம். வாட் இஸ் த மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்? A market wherein financial instruments such as claims, assets and securities are traded. ஓகே, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கிளைம்ஸுங்கிறது இன்சூரன்ஸ். ஓகே, அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அசட்ஸுங்கிறது இந்த கமாடிட்டி சொல்லலாம், அதாவது கோல்டு, சில்வர், அதே மாதிரி ஆயில். ஸோ எனிதிங். ஸோ இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம், அசட்ஸாகவும் இருக்கலாம், செக்யூரிட்டிஸாகவும் இருக்கலாம். இந்த 3ம் okay, a market where financial instruments such as claims, assets and securities. So CAS IAS ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைம்ஸுக்கு பதிலாக இன்சூரன்ஸ் போட்டுவாங்க, பரவாயில்ல. IAS, இன்சூரன்ஸ், அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். இந்த 3ம் எங்கே ட்ரேட் ஆகிறதோ தட் இஸ் கால்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகேயா? ஸோ a market wherein financial instruments such as insurance, assets and securities are traded is known as financial market. ஓகேயா? இதுதான் நெக்ஸ்ட் லைன். In other words, financial markets may be channels through which flow directed from a supplier who has excess of money towards a demander who needs fund. அவ்வளோதாங்க, இதான் சொன்னது. ஒரு குரூப் who has excess of assets, another group who has deficit. டெபிசிட்னா தேவை. இந்த பக்கம் இவர்கிட்ட வந்து உபரியாக இருக்குது, உபரினா சர்ப்ளஸ் ஆர் எக்ஸஸ். இந்த பக்கம் இவர்கிட்ட தேவை. இவங்க 2 பேரும் மீட் பண்ணால் அதுதான் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகேயா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஸோ a financial market is an institution or arrangement that facilitates the exchange of financial instrument. ஸோ உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க? பேசிக்கலி ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கும். அப்படி பணம் கொடுக்கும்போது அப்படியே கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட், எவிடன்ஸ், ப்ரூஃப்னு வேணும். கரெக்டாக லீகலாகவும் இருக்கணும். ஓகே, அதை வந்து நம்ம சில சமயம் வந்து அது எனக்கும் பணம் தேவையாக இருக்கலாம். அப்போ நான் அதை ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு ப்ரூஃபும் இருக்கணும், ஓகே, எவிடன்ஸும் இருக்கணும், லீகலாகவும் வேலிடாக இருக்கணும். 3வது என்னது? ட்ரேடபுளாகவும் இருக்கணும். சில சமயம், நாட் எவ்ரி திங். இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போய் போட்டிங்கன்னா அதை ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் சில சமயம்
இந்த டிபெஞ்சர், பாண்ட் இல்லாட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் ஐ கேன் ட்ரேட். ஸோ இந்த மூணுத்துக்கும் இருக்கணும். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது லீகலாக இருக்கணும். மூணாவது அது ட்ரேடபுளாக இருக்கணும். ஓகே. ஸோ எ ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அரேஞ்ச்மெண்ட் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, அதுதான் முக்கியம். முதல்ல யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் எதுக்காக மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஓகே, யாரெல்லாங்கிறது வந்து இண்டிவிஜுவல்ஸ், பேங்க், பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ். ஓகே, அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பணம் உபரியாக இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட பணம் தேவையாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு பேரும் டீல் பண்ணால் அது ஃபைனான்ஷியல் மார்க்கெட். இப்போ அது என்ன நடக்கிறது அங்கே நடக்கிறதுனா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒருத்தர்கிட்டேருந்து பணம் இங்கே போகிறது, இங்கேருந்து அவர்கிட்ட டாக்குமெண்ட் இங்கே வருது. ஸோ ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அரேஞ்ச்மெண்ட், ஓகே, தட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது? நான் பணம் கொடுக்குறேன். பணம் கொடுத்தோடனே எனக்கு வந்து ஏதாவது ப்ரூஃப் வேணும். அதுக்கு தான் ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், டிபெஞ்சர்ஸாக இருக்கலாம், டெபாசிட்டாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம் தான், ஆனால் அதுவும் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். அதுதான் முக்கியம். ஓகேயா? இது கேட்பாங்க ஒன் வேர்ட் கொஸ்டினில். டேஷ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அரேஞ்ச்மெண்ட் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகே, அதுவும் வரும், அதே மாதிரி இதுவும் வரும். இது financial markets is a place where a person who has excess of assets towards a person who needs fund or who is in deficit of fund. அப்படின்னா என்னன்னா அது ஃபைனான்ஷியல் மார்க்கெட் சொல்லலாம். ஓகேயா? அதே மாதிரி மூணாவதுக்கு சான்ஸ் இருக்கு. a market wherein financial instruments such as insurance, ஞாபகம் IAS, insurance, assets and securities are traded as is known as, அதுவும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் வரலாம். ஓகேயா? அடுத்த ஸ்கோப்பில் என்ன? ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் ப்ரொவைட் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, இப்போ என்னெல்லாம் மார்க்கெட் இருக்குன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்மால் ஆக்கிடுறேன், சாரியா. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எஸ், ஸோ யூ கேன் சி த புக். ஓகே, நாட் மீ. சரி, இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்? ஓகே, நிறைய இருக்குது. எப்படி ஆரம்பிக்கலாம் அதை? ஓகே 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 அதாவது ஒன்று வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் கிளைம் பண்ணலாம். இப்போ நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்தா திரும்ப அந்த பணத்தை நான் திரும்ப கிளைம் பண்ணணும்ல, தட் இஸ் கால்ட் த டைப் ஆஃப் ஃபைனான்ஷியல் கிளைம். ரெண்டாவது, தட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெச்சூரிட்டி. எப்போ மெச்சூர் ஆகுது? மெச்சூரிட்டினா எப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் முடிகிறது, எப்போ வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நான் வந்து எனக்கு அது பணமாக எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் அ மெச்சூரிட்டி. ஸோ ஒன்று டைப் ஆஃப் ஃபைனான்ஷியல் கிளைம், ரெண்டாவது மெச்சூரிட்டி, மூணாவது த டைம் ஆஃப் இஷ்யூ. அதாவது இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா சமயத்துலையும் நம்மளால் வாங்க முடியாது. அதுதான் முக்கியம். கரெக்ட். அதாவது இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம். ஓகேயா? டிபெஞ்சர்ஸை எப்போ கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்களோ அப்போ தான் வாங்க முடியும். ஓகே, அது ஈக்விட்டி ஷேர்ஸை எப்போ வேணாலும் வாங்கலாம் மார்க்கெட்டில் போயிட்டு. ஆனால் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று செகண்டரி மார்க்கெட் வாங்க, அதாவது நீங்கள் இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த ஷேரை எப்போ வேணாலும் வாங்கலாம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வருவாங்கல்ல, தட் இஸ் கால்டு பிரைமரி மார்க்கெட். அதை வந்து உங்களால் வாங்க முடியாது. எப்போ கம்பெனி இஷ்யூ வரதோ அப்போ தான் போய் வாங்க முடியும். அப்போ இந்த மூணாவது டைப் வந்து இட் இஸ் த டைம் ஆஃப் த இஷ்யூ. ஓகேயா? அந்த டைமில் இஷ்யூ பண்ணும்போது இப்போ நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி படம், செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து ஓடிடியில் வாங்குற மாதிரி. ஸோ ஓடிடியில் எனி டைம் யூ கேன் கோ அண்ட் வாட்ச். ஆனால் ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு 1 month 2 months கழிச்சு வரும். கரெக்டாக? ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் போய் பார்க்குறது தான் ப்ரைமரி மார்க்கெட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ ப்ரைமரி மார்க்கெட் இஸ் நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோம். ஸோ எப்போ தேட்டரில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறவங்களோ அப்போ தான் நம்ம போய் பார்க்க முடியும். கரெக்டாக? மற்ற சமயத்தில் வி கேன் கோ அண்ட் வாட்ச்.
ஆனால் ஓடிடிக்கு வந்துடுச்சுன்னா இட் கேன் பி எனி ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், அமேசான் ப்ரைமாக இருக்கலாம், ஓகே, ஹாட்ஸ்டாராக இருக்கலாம். எதில் வந்தாலும் நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். கரெக்டாக அதுக்கேற்ற ஒரு அந்த என்னது சப்ஸ்கிரிப்ஷனை பேமெண்ட் பண்ணிவிட்டு மெம்பர் ஆகிட்டானே எனி டைம் யூ கேன் கோ அண்ட் வாட்ச். தட் இஸ் கால் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டில் ஒன்ஸ் பிரைமரி மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் பை அண்ட் செல் ஷேர். ஸோ முதல்து டைப் ஆஃப் ஃபைனான்ஷியல் கிளைம், ஓகே. ரெண்டாவது பேஸ்ட் ஆன் த மெச்சூரிட்டி, ஓகே. இந்த மெச்சூரிட்டி தான் நான் சொன்னது, இந்த டெபாசிட், இந்த பில்ஸ் அதெல்லாம், ஓகே. மூணாவது பேஸ்ட் ஆன் த டைம். நாலாவது பேஸ்ட் ஆன் த டைமிங் ஆஃப் டெலிவரி, ஓகே. டைமிங் ஆஃப் டெலிவரி, அது டைமிங் ஆஃப் இஷ்யூ, இந்த டைமிங் ஆஃப் டெலிவரி, ஓகே. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். கேஷ் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எழுதிக்கோங்க. நாலாவது பேஸ்ட் ஆன் டெலிவரி. அஞ்சாவது பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா சென்ட்ரல் ஆனால் இப்போ ரொம்ப இது கிடையாது. ஆக்சுவலாக இது ரொம்ப ஆக்டிவாக கிடையாது. இது முன்னே இருந்தது ஆக்டிவாக இருந்தது. ஓவர் த கவுண்டர், அது ஓடிசின்னு இருந்தது முன்னே, ஓவர் த கவுண்டர்னு. இப்போ ரொம்ப கம்மி தான். ஸோ மொத்தம் 5 இருக்குது. ஒன்று பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் கிளைம், ஓகே. செகண்டு பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி, ஓகே. தேர்டு பேஸ்ட் ஆன் டைமிங். ஃபோர்த்து பேஸ்ட் ஆன் டெலிவரி, ஓகே. ஏன்னா எப்போ டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லணும், ஓகே. அஞ்சாவது பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்னு போட்டுவாங்க, ஓகே. இதுதான் டைப் ஆஃப் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஓகே. அடுத்தது வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்? இது அந்த ரோலை வந்து நம்ம சும்மா கெஸ் பண்ணலாம் நம்மளே. நம்ம என்ன சொன்னோம், ஒரு சைடில் அந்த 4 பார்ட்டிஸ் இருக்காங்க, இன்னொரு சைடில் 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட பணம் இருக்குது. அப்போ இவர் வந்து சேவிங்ஸுக்கு யூஸ் ஆகும், ஓகே. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகே. அதே மாதிரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய இருக்கும். அதாவது லோன் பாரோ பண்ணலாம், ஓகே. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம், அப்புறம் பாண்ட் இஷ்யூ பண்ணலாம், ஓகே. அதே மாதிரி வந்து சம் இது கமர்ஷியல் பேப்பர்மாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ வாட் இஸ் த ரோல்னால் இது ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் இந்த ரோல் ஆஃப் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட் என்ன, சேவிங்ஸ் மொபிலைசேஷன். ஏன்னா இவர் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னால் தான் இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது ஒரு ஒரு ஆர்வம் எடுத்து பணத்தை சேமித்து வச்சு பேங்க்கில் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இஸ் சேவிங்ஸ் மொபிலைசேஷன், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெண்டாவது அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட். மூணாவது தட் ஹெல்ப்ஸ் த நேஷனல் க்ரோத், கரெக்டு. ஸோ முதல்ல சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் வில் லெண்ட் இட் டு பிஸ்னஸ், கரெக்ட். அப்போ இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், பிஸ்னஸ் க்ரோ ஆகும், அதே மாதிரி நேஷன் க்ரோ ஆகும், ஓகேயா. ஸோ இப்போ எப்படி அது ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, பில்லர் சொல்லி போடுறது, கரெக்ட், சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே. அதுக்கப்புறம் அதை எடுத்து லோன் கொடுத்தா பிஸ்னஸ் க்ரோத். என்ன நேஷனல் வந்து கடைசியாக வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல்ல ஆரம்பிக்கிறது சேவிங்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் க்ரோத், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். இந்த 4மே குட்டாக இருந்ததுன்னா கரெக்ட், கண்ட்ரி க்ரோ ஆகும். ஸோ நேஷனல் க்ரோத் வில் ஹேப்பன், கரெக்டாக. இது ரோல் ஆஃப் ஃபைனான்ஷியல் மார்க்கெட், ஓகேயா. ஐ திங்க் இது வரைக்கும் போகிறேன் நினைக்கிறேன். திரும்ப நான் அடுத்த கிளாஸில் மிச்சத்தை நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.